யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமஹ. ஓம் ரீம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. जय गुरुदेव, जय सिद्धिविनायक, जय शरवेश्वर, जय आदिपराशक्ति, जय काद्री लक्ष्मी नृसिम्हा, जय वेंकटेश्वर, जय श्री कृष्ण, जय हनुमान, जय श्री राम. நலமா நேர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 9 எண்கள் இருக்குது நமக்கு இல்லையா? 9 எண்கள், 9 நம்பர்ஸ். ஸோ ஒரு தேதியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே தான் பிறக்க முடியும். அந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எண்கணிதப்படி பலன் எப்படி இருக்கும்? 2024 ஆங்கில புத்தாண்டு. ஓகே, ஸோ ஆங்கிலம் புத்தாண்டு, இங்கிலீஷ் நியூ இயர் 2024 எப்படி இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? பதிவுக்குள்ளே போகலாமா? உங்கள் டேட் ஆஃப் பர்த் 3, 12, 21, 30 இருந்ததுன்னா நீங்கள் குருவனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பீங்க. குரு அப்படின்னு சொல்லிட்டாலே தெரியும் இல்லையா? எல்லா விஷயம் தெரிஞ்சிட்டவருன்னு. எல்லா விஷயம் தெரிஞ்சவனை தான் குருன்னு கூப்பிடுவான். அது படிப்பாலேயோ ஆன்மீகத்தாலேயோ, ஏதோ ஒரு சாஸ்திரமாகட்டும், ஒரு ஜோதிடமாகட்டும், எதுலேயோ ஒரு கற்றுதல் இருக்கும். அந்த கற்றுதல் இருக்கிறதுனால தான் குருன்னு சொல்லுவோம். வழிகாட்டுறவர். வழி தெரிஞ்சிருந்தால் தானே வழி காட்ட முடியும். ஆனால் ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்திருந்தா தானே நமக்கு தெரியும், இப்படி போப்பா சாமி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு. அதனால் நீங்களே ஒரு அட்வைசர், யூ யுவர் செல்ஃப் ஏ டீச்சர், யூ யுவர் செல்ஃப் ஏ ப்ரீச்சர், யூ யுவர் செல்ஃப் ஏ லெக்சரர், ப்ரொஃபஸர், எது வேணாலும் உங்களுக்கு டைட்டில் கொடுக்கலாம். ஆசிரியர், பேராசிரியர் எல்லாமே நீங்கள் தான். அதனால் இந்த அளவுக்கு அட்வைஸ் எல்லாருக்குமே பண்ணி ஒரு டைமில் உங்களுக்கு எப்படி தோணுன்னா, ஏய் போன இடத்துலலாம் பேசுகிறேன், போன இடத்துலலாம் என் பேச்சை கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது. பாவி மனசை, எனக்கு ஏன்டா இது நடக்க மாட்டேங்குது? எனக்கு ஏன்டா இந்த மாதிரி ஒரு மனைவி? எனக்கு எதுக்குடா இந்த மாதிரி ஒரு பையன்? எனக்கு எதுக்குடா இந்த மாதிரி ஒரு நண்பன்? போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும். அதுதான் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க எப்பவுமே, ஏய் தீபம் இருக்கு இல்லையா, தீபம் விளக்கு, அந்த விளக்கு கீழே எப்பவுமே இருட்டு இருக்குமா? விளக்கு கீழே எப்பவுமே இருட்டு இருக்கும். விளக்கு பாருங்கள், எல்லாருமே பிரகாசம் பண்ணி தன்னுடைய விளக்குக்கு கீழே எப்போவுமே ஒரு கொஞ்சம் இருட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சில சோகங்கள் உங்களுக்கு அப்பப்போ இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ருணானுபந்த ரூபேணாம் பசு பத்னி சுத ஆலயம் அப்படின்னு எல்லாம் கர்மதான். ஆனாலும் உங்களுடைய அந்த பேரு புகழ் இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும்போது, இது யாருக்கு கிடச்சிருக்கு பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி போகணும். அதனால் இந்த தேதியில் பிறந்திருக்கிற நீங்கள் எல்லாருக்குமே அட்வைசர்ஸ். சில டைம்ஸில் இப்படி வரலாம், அதெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் நடந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் அதனால தான் சொன்னேன், தமிழ்நாடெல்லாம் சுற்றி, இந்த தமிழ்நாடு இல்லைங்க, உலகம் முழுவதும் சுற்றியாச்சு. புண்ணியத்துக்கு இன்றைக்கி என்ன தெரியுமா? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கர்நாடகா, பெங்களூர். இந்த பெங்களூர் சிட்டியில் பிறந்து வளர்ந்துருக்கிறவங்களுக்கு அந்த தமிழ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், அப்புறமா தெலுங்கு ஆகட்டும், நம்ம ரஜினிகாந்த் மாதிரி, ரஜினிகாந்த் கிட்ட பேசுங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்கார்ல, தமிழ் பேசுறியா? பேசு ராஜா. தெலுங்கு மாట్లాடுத்தவா? மாట్లాடு ராஜா. ஹிந்தி பாத் கர்த்தே? பாத் கரோ சப்பி. ஏன்னா இந்த பெங்களூரில் பிறந்து வரந்தால எல்லா தரப்பில் மக்களெல்லாம் இங்கே இருப்பாங்க இல்லையா? அதனால் ஈஸி. ஸோ அதனால தான் நான் பாருங்கள், பெங்களூரில் உட்காந்துட்டு தமிழ் பேசுவேன். ரொம்ப மோசமாக தமிழெல்லாம் இருக்காது, உங்களுக்கு புரிகிற தமிழ் தான் இல்லையா? அதே தமிழ் ஆளுங்க இங்கே பேசிட்டோம், கன்னடா பேசும்போது கஷ்டப்படுவாங்க, தெலுங்கு பேசுகிறது கஷ்டப்படுவாங்க. ஆனால் பெங்களூரில் பிறந்து வளர்ந்துட்டால் மட்டும் அது ஏதோ ஒரு பாக்கியம். நீங்கள் எல்லா பாஷையும் அரைச்சி குடிச்சிடலாம். ரஜினிகாந்தை பாருங்கள் எப்படி இருப்பார். இன்றைக்கி அவரே எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சிவாஜிராவ் காய்க்வாட் பிறந்தது கிருஷ்ணகிரி சொல்கிறாங்க, ஆனால் வளர்ந்ததெல்லாம் மேக்ஸிமம் பெங்களூர் தானே.
அதனால தான் எல்லாரையும் போட்டு பிணைஞ்சு எடுத்துருவார். ஸோ இப்போதைக்கும் 72 வயசு, 27 வயசுக்காவது எனர்ஜி குறையும், எனர்ஜி குறைஞ்சு தெரியும். 72ல் இவருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அருமையான பர்சனாலிட்டி. நம்ம உலகம் முழுவதும் ரசிகர்கள் தான். இவர் ஓன்லி இஸ் நாட் ஏ சூப்பர் ஸ்டார் ஃபார் தமிழ்நாடு, இஸ் ரியலி ஏ சூப்பர் ஸ்டார் ஹோல் வேர்ல்டு அப்படின்னா தப்பாகாது. அவர் பிறந்திருக்கிறது 12/12/1950. பர்த் நம்பரும் 3 தான், டெஸ்டினி நம்பரும் 3 தான். ஸோ ரொம்ப அருமையான நம்பருங்க. ஸோ சிவாஜிராவ் காயக்வாட் நம்பரே பாருங்கள். திருடினாலும் யானையை திருடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? திருடக்கூடாது, ஆக்சுவலி திருடினாலும் யானையை திருடணும், எதுக்கடா எலி பூனையெல்லாம் திருடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த போல் நேம் சேஞ்சுன்னு பண்ணால் பண்ணுங்க நேம் சேஞ்சு. அதை விட்டுட்டு சிவாஜிலேயே இன்னொரு 4 வி போடுறது, இன்னொரு 4 ஓ போடுறது, 2 ஓ போடு, 4 வி போடு, 2 ஜே போடு அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றாதீங்க. ஸோ சிவாஜிராவ் காயக்வாட் ரஜினிகாந்த். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிகமாக கூப்பிடுற பேர். 62 வரும், பிரமிட் நம்பர் 24. 24ன்னா சுக்ரன். அவங்க பர்த் நம்பருக்கு ஆகாதனாலும் சினி ஃபீல்டுக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். ரஜினிகாந்த்னா நேம் நம்பர் 28, 28 பிரமிட் நம்பர் 66. 28 ஒன்றா நம்பர் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும். 66 பிரமிட் நம்பர் 3 தான் வருது சூட்டபிள். நார்மலாக ரஜினின்னுவாங்க, RAJNI. நேம் நம்பர் 10, நேம் நம்பர் 10, அது பிரமிட் நம்பர் 42 வருது. அருமையான ஒரு நேம் சேஞ்சு பாருங்கள், எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் இப்பவும் பாருங்கள், அவர் குரு குரு குருன்னே சொல்லிட்டு இருப்பார். சினிமாவில் குரு பாலச்சந்தர், என்னை வளர்த்த குரு அப்பா அம்மா எல்லாம் சத்யநாராயண ராவ் அவங்க அண்ணன். இப்போவும் பார்த்தீங்கன்னா மகாவதார பாபாஜி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த தேதியில் பிறந்திருக்கவங்க அருமையான சாதனைகளெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. பேர் கரெக்டாக அமையணும். அதுதான் பேர் ராசிக்காரர் ரஜினிகாந்த் ஆகிட்டார். உங்களையும் அதை ஆக்கிறதுக்கு தான் பாருங்கள் 4 புஸ்தகங்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த புஸ்தகங்களெல்லாம் வச்சு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். 3 மாதம் கோர்ஸ் நடக்கும், மண்டே டியூஸ்டே, எவ்ரி மண்டே டியூஸ்டே. ஸோ 4 வால்யூம் புஸ்தகங்கள், 2000 பேஜ் எழுதியிருக்கோம். 30 வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 1000 பேஜ் அரௌண்ட் உங்களுக்கு புக் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால் ஆன்லைன் கிளாஸ்க்கு நீங்கள் வாங்க, ஆன்லைன் கிளாஸை கற்றுக்கங்க. நியூமராலஜி நேமாலஜி கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும், உங்களுடைய வெற்றியை நீங்களே பெறுறதுக்கு இந்த நியூமராலஜி கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஆன்லைன் கிளாஸு நீங்கள் உங்கள் வீட்டிலே உக்காரலாம், நான் எங்கள் வீட்டிலே உக்காரலாம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து இதை கற்றுக்கலாம். ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம், சர்டிஃபிகேட் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ சர்டிஃபிகேட் கூட கொடுத்துட்ருக்கோம். நியூமரோ வாஸ்து ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன், மஹர்ஷி ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜிஸ் நியூமரோ வாஸ்து ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன்லேருந்து சர்டிஃபிகேட் கூட கொடுத்துட்ருக்கோம். குரு சீடர் 2 பேரை கலந்துவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு உதவியும் பண்ண முடியும் மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு ரெமினரேஷன் கூட கிடைக்கும் இல்லையா? அதனால் கட்டாயமாக நீங்கள் இந்த கிளாஸுக்கு வாங்க, ஜாயின் ஆகுங்க. அதனால தான் இவ்வளோ பீடிகை எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரியா? ஸோ 3ஆம் தேதி 12, 21, 30ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நியூட்ரலான நம்பர். சனி வந்து நம்பர் 8 ஃபார் நம்பர் 3. 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வந்து ஒரு நியூட்ரலானது. 3 8 ஆக்கிடலாம் பாருங்கள், ஈஸியாக. இப்படி 3 எழுதிருங்க, இங்கே ஒரு கேப், இங்கே ஒரு கேப் இருக்காது, பண்ண 8. அதனால தான் 3க்கும் 8க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா குரு கிரகம்னு சொல்லக்கூடிய 3ஆம் நம்பர்காரங்க பெரிய கிரகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ப்ரஹஸ்பதி, ப்ரஹத் அப்படின்னா பெருசுன்னு. ஸோ ப்ரஹஸ்பதின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரஹஸ்பதின்றதுனால பெருசு. சனி கிரகமும் ரொம்ப பெரிய கிரகம் தான். சனி போர் கொடுப்பார் இல்லை, சனி போல் கெடுப்பார் இல்லைன்னு. கொடுக்குற ஆள் தான் கெடுக்கணும், கெடுக்கிற ஆள் தான் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அதுவும் பெரிய விஷயம் தானே. கொடுக்குறதும் கொடுக்கறதும் ரெண்டுமே அவங்க கையில் இருக்குன்னா அவர் தானே பெரிய ஆள். அதனால் சனியும் பெரிய ஆள் தான். அதனால் ஒரு நியூட்ரலான ஒரு வருஷமாக இருக்கும். அதில் முக்கியமாக என்ன, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் எதுவும் வராது, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வராது. அதுக்கடுத்தது படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒரு நார்மல் ப்ராப்ளம், அப்நார்மல் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒர்க்கிங் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, இழப்புகளும் எதுவும் இல்லை. பிஸ்னஸ் பீப்புளுக்கு கீழே இழப்புகள் வரலாம். நியூ வெஞ்சர்ஸ் பிஸ்னஸ் யாராவது பண்ணிகிட்டு இருந்தால், பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஃபேமிலி மெம்பரோட பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது இல்லாமல் வெளியாளுக்காளர் பார்ட்னர் இருந்ததுன்னா நல்ல ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ பையிங், செல்லிங், ஃபினான்ஸ் இதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஸோ ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். கல்யாணத்துக்காக பார்க்குறவங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டால் நல்லது தான். நியூட்ரல் வருஷம் தானே, நல்ல அதிர்ஷ்டமான ஒரு வருஷத்தில் கல்யாணம் பண்ணலாமே. ஸோ இல்லை குருஜி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அருமையான சூட்டபிள் ஆகக்கூடிய ஆள்கள் வந்து 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க.
அதுக்கடுத்தது 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க, 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க தான் அருமையான மேட்ச். இந்த தேதியை விட்டு கல்யாணம் பண்ணிங்க வேறவங்கள பார்த்தீங்கன்னா போதும்டா சாமின்ற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. வெளியில் பார்த்தா தான் பெரிய ஆள், உள்ளுக்குள்ளே மெழுகுவத்தி மாதிரி. நான் வெளியில் சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ளே மெழுகுவத்தி இப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த 3 நம்பர் தான் உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய நம்பர்கள். இந்த நம்பரை விட்டு வேறு நம்பர் எவ்வளோ அருமையான ஜாதகமாக இருந்தாலும் சரி அடிதான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ கல்யாணம் பண்ணும்போது இது ஒன்று பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்கணும், போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஹெல்த் ரிலேட்டடில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நுரையீரல் சம்மந்தமான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே போல் யூரினரி இன்ஃபெக்ஷன், கிட்னி, லிவர் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் கொஞ்சம் குறைவு தான், சிம்டம்ஸ் இருந்ததுன்னா பார்த்துக்கங்க. ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீசஸ் அது எவ்வளோ பெரிய எக்ஸிமா அது இது எதோ பெரிய பெரிய வியாதியெல்லாம் சொல்கிறாங்க, அந்த பேரெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கே பயமாக இருக்கும். ஸ்கின் ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அது கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ ட்ராவல் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ட்ராவல்னால ப்ராஃபிட்டும் இருக்குது, பட் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். எதுக்குன்னா ஜர்னி சேஃப் ஜர்னியாக இருக்கணும், இல்லைன்னா அது பிரச்சனை ஆயிரும். அதனால் அது ஒன்று விஷயத்தை பார்த்துக்கங்க. அதுக்கடுத்தது லக்கி டிப்ஸு 1, 3, 9 லக்கி நம்பர்ஸ். என்ன வேலை செஞ்சாலும் இந்த நம்பர்லேயே செய்யுங்க. எல்லோ, ஆரஞ்ச், அதுக்கடுத்தது ரெட்டு, இந்த பேஸில் லைட் கலர் ஷர்ட்ஸ் போடுங்க அதிகமாக. ஸோ டைரெக்ஷன்ஸ் வந்து ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத்து கூட போகலாம். ஸோ எப்பவுமே வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புனா ஈஸ்ட்டும் நார்த் ஈஸ்ட்க்கு ஒரு 2 நடந்து கிளம்புங்க. ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி கால் பண்ணுங்கள். ஒரு செக் சைன் பண்ணணும், ஒரு மெயில் போடணும், எல்லாம் இந்த ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் பார்த்து போடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம சித்தி விநாயக சரபேஸ்வர பீடத்தில் என்னுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாம் பூஜையுடைய ஃபோட்டோ தான். நான் எங்கேயே ஊர் சுற்றினாலும் எல்லா கோயில்களை தான் போவேன், எல்லா ஆன்மீக ஸ்தலங்களை தான் போய் பார்ப்பேன், குருக்களை தான் பார்ப்பேன். ஸோ நம்ம வீடு கூட கோயில் தான். நம்ம சித்தி விநாயகர், மகாவதார் பாபாஜி, அப்புறமா சரபேஸ்வரர், அப்புறமா முருகன், ஆறுமுகன், அதுக்கு அடுத்தது ஆஞ்சநேயர், எல்லாமே மகாகாளி, எல்லா விக்கிரகங்களும் வச்சு பூஜை பண்ணுவோம் நம்ம சித்தி விநாயகர் சரபேஸ்வர பீட்டத்தில். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு யந்திரத்தை நாங்கள் உங்கள் பேரில் பூஜை பண்ணி அமுச்சு வைப்போம். அதனால் இந்த தொலைபேசி எண்ணுக்கு உங்கள் கோத்திரத்துடைய பேர், உங்கள் ராசி, நட்சத்திரம் எல்லாம் பேரும் நீங்கள் அமுச்சு விட்டிங்கன்னா, உங்கள் அட்ரஸ் அமுச்சு விட்டிங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி கொரியர் பண்ணிடுவோம். சரியா? ஸோ சுதர்சன யந்திரம், ஃபினான்ஷியல் பிரச்சனைக்கு மகாலட்சுமி குபேர யந்திரம், அதுக்கடுத்தது இடைஞ்சல்கள் இருந்தால் லக்ஷ்மி கணபதி யந்திரம், வாஸ்து பிரச்சனை, வீடு நிலமம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வாஸ்து யந்திரம், சர்ப்பதோஷம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு குழந்தைகளுக்கு இல்லைன்னா காலசர்ப்ப யந்திரம், அதுக்கடுத்தது சர்வகாரிய சித்தி, வேலை நடக்கலைன்னா சர்வகாரிய சித்தி யந்திரம், ஏதோ சத்ரு சம்மாரத்துக்கு சரபேஸ்வர சுவாமி யந்திரம், இந்த மாதிரி யந்திரங்களெல்லாம் அவங்களுக்கு பூஜை பண்ணி அனுப்பி வைக்கப்படும். ஸோ இந்த யந்திரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் எல்லா பிரச்சனையும் தீரும், நல்ல அருமையான லைஃப் உங்களுக்கு அமையும். ஸோ எல்லாம் வல்ல சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரக செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.